தமிழகத்தில் வரும் 17ஆம் தேதி வரை ஒரு சில மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. அதன்படி இன்று கோவை, திருப்பூர், நீலகிரி, ஈரோடு, தேனி மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும், திண்டுக்கல், விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. நாளை திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. சென்னையை அடுத்த 48 மணி நேரத்திற்கு நகரின் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. குமரிக்கடல் பகுதிகளில் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் 17ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இது பற்றின கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். மழையின் அளவு எவ்வளவு சென்டிமீட்டர் பதிவாக வாய்ப்புள்ளது? இது பற்றின விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். தமிழகத்தில் மே 17ஆம் தேதி வரைக்கும் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அதாவது தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் ஏற்கனவே கனமழை என்பதை கொட்டி தீர்த்து வருகிறது. குறிப்பாக தற்போதைய கோடை மழை என்பது தமிழகம் முழுவதுமே பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக பெய்து வரக்கூடிய செய்திகளை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இந்த நிலையில் அடுத்த ஒரு 5 to 6 நாட்களுக்கான ஒரு வானிலை அறிவிப்பு என்பதை சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கிறது. அந்த அறிவிப்புல தான் தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் காற்றின் திசை மாறுபாடு பகுதி நிலவுவதாகவும், அதே போல குமரிக்கடல் பகுதியின் மேல் பகுதியில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாகவும், இதன் காரணமாகத்தான் தமிழகத்தில் மே 17ஆம் தேதி வரைக்கும் அந்த மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல மே 13ஆம் தேதியான இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர், திருப்பூர் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அந்த மலைப்பகுதிகள், அதே போல நீலகிரி, ஈரோடு, தேனி, திண்டுக்கல், விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அந்த வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. இதே போலதான் தமிழகத்தில் மே 17ஆம் தேதி வரைக்கும் பல்வேறு மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்கக்கூடிய சென்னை வானிலை ஆய்வு மையம் மே 18 மற்றும் 19ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், அதே போல புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் அந்த செய்தி குறிப்பில் வெளியிட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. அதே போல அடுத்த 5 நாட்களுக்கான வெப்பநிலை எவ்வாறாக இருக்கும் என்ற தகவலையும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதன்படி இன்று முதல் மே 17ஆம் தேதி வரைக்கும், அதாவது அடுத்த 5 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை தமிழக உள் மாவட்டங்கள்ல ஒரு 2 to 3 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக குறையக்கூடும். என கடந்த காலங்கள்ல நம்ம நாட்கள்ல பார்த்தோம் வெப்பநிலை அதிகமாக இருந்தது. ஆனால் அடுத்த 5 நாட்களுக்கு வெப்பநிலை 2 to 3 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.